சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபியூச்சரை பேஸ் பண்ணி அட்வான்ஸ்டு லெவல்ல பல ஃபீச்சர்ஸோட பல கார்கள் வெளியே வர தயாரா இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபியூச்சர் கான்செப்ட் கார்ஸ் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது BMW விஷன் நெக்ஸ்ட் 100. BMW தங்களோட 100வது வருஷ ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ற விதமா ஃபியூச்சரை பேஸ் பண்ணி ஆடம்பரமா இந்த சொகுசு காரை உருவாக்கியிருக்காங்க. இந்த கார்ல 3 மோட் இருக்கு. பூஸ்ட் மோட், ஈஸி மோட், ஆட்டோ மோட். பூஸ்ட் மோட் பார்த்தோம்னா நம்ம நார்மலா ஒரு காரை எப்படி ஓட்டுவோமோ அப்படி ஓட்டிட்டு போகலாம். ஈஸி மோட்ல கார்ல இருக்கக்கூடிய விண்ட் ஷீல்டு டிரான்ஸ்பரண்டா மாறி ரோட்ல இருக்கக்கூடிய தடைகளை நமக்கு டிஸ்பிளே பண்ணி நம்மள அலர்ட் பண்ணும். அதே ஆட்டோ மோட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண வேணாங்க. கார் ஆட்டோமேட்டிக்கா போய்கிட்டே இருக்கும். நம்ம எந்த டெஸ்டினேஷனுக்கு போகுமோ அதை ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சா மட்டும் போதும். அது டெஸ்டினேஷனுக்கு நம்மளை கொண்டு போய் ஆட்டோமேட்டிக்கா விட்டுரும். இந்த காரால அதிகபட்சமா 300 கிலோமீட்டர் வரைக்கும் வேகமா போக முடியும். லைட் 3D ஜியோமெட்ரிக் பேனல்ஸ் உள்ளேயும் வெளியேயும் வச்சிருக்காங்க. இந்த பேனல்ஸ் காரோட மூவ்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி டிரைவர் கூட கம்யூனிகேட் பண்ணும். இரண்டாவது நம்ம பார்க்க போறது மெர்சிடஸ் பென்ஸ் விஷன் AVTR. பார்க்கறதுக்கே வேற லெவலா ஏலியன் மாதிரி இருக்குல்லங்க இந்த காரு. இந்த காரை டிசைன் பண்ணது யார் தெரியுமா? அவதார் படத்தோட டைரக்டர் ஜேம்ஸ் கேமரான். ஃபியூச்சர் வேர்ல்டோட பீஸ்ட் அப்படின்னு கூட இந்த காரை சொல்றாங்க. 110 கிலோவாட் இருக்கிறதுனால 700 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த காரால தொடர்ந்து பயணம் பண்ண முடியும் பேட்டரி தீராம. இதோட கண்ட்ரோல் தாங்க அல்டிமேட்டு. அவதார் படத்துல ஹீரோ பண்ற மாதிரியே நம்மளோட உள்ளங்கையை வந்து இந்த காரோட கண்ட்ரோல் பேனல்ல வச்சா போதும். நம்மளோட உள்ளங்கையை அது ஸ்கேன் பண்ணி டிஜிட்டல் நியூரான்ஸ் மூலமா இந்த கார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லைங்க, இதோட முக்கியமான கான்செப்டே நம்மளோட ஹார்ட் பீட்டை கூட அது ஸ்கேன் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி இந்த கார் வந்து நகர்ந்து போகும். மூணாவது நம்ம பார்க்க போறது ரோல்ஸ் ராய்ஸ் விஷன் 100. ஷிவரிங் சில்வர் கிரீன் கலர்ல சூப்பரா இந்த காரை டிசைன் பண்ணிருக்காங்க. ரோல்ஸ் ராய்ஸ்னாலே நமக்கு தெரியும், மிகப்பெரிய லக்ஸரி கார்களை உருவாக்கக்கூடிய நிறுவனம். இந்த கார்ல ஸ்லீக் டிசைன், ஸ்லிம் லைன் ஹெட்லைட்ஸ், டேல் கிரில் அப்படின்னு ஏதோ ஒரு அனிமேஷன் படத்துல வரக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு கார் மாதிரி இதை காமிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த காரோட டோர்ஸ் வந்து அப்வர்ட் லிஃப்டிங் ரூஃப் டாப், அப்படியே எக்ஸ்டெண்டபிள் ஸ்டெப்ஸும் இருக்கிறதுனால அந்த ஸ்டெப்ஸ் மேல ஏறி சும்மா ராஜா மாதிரி உள்ள போய் உட்கார முடியும். இந்த கார்ல உள்ள சீட்ஸ் எல்லாமே சில்க் மூலமா உருவாக்கியிருக்காங்க. 2035ல இந்த காரை வெளியிடலான்னு பிளான் பண்றதா சொல்றாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஆட்டோமேட்டிக் கார் தான். நான்காவது நம்ம பார்க்க போறது ஆடி ஸ்கை ஸ்பியர். ஆடியோட கான்செப்ட் கார்ல ஒரு எலக்ட்ரிக் பவர்டு லக்ஸரி வெஹிக்கிள் இது. 450 கிலோவாட்ஸ் பவர், 750 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் இதுல இருக்கிறதுனால வெறும் 4 செகண்ட்ல 100 கிலோமீட்டர் ஸ்பீடை நம்மளால அச்சீவ் பண்ண முடியுமா? இந்த கார்ல ஸ்போர்ட்ஸ் மோட், கிராண்ட் டூரிங் மோட் அப்படின்னு ரெண்டனா இருக்கு. ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னா நார்மல் ஸ்பீட்ல நம்ம நார்மலா காரை ஓட்டுற மாதிரி இருக்கும். அதே கிராண்ட் டூரிங் மோடுக்கு நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அந்த மோட்ல அங்க இருக்கக்கூடிய ஸ்டியரிங்கா இருக்கட்டும், பெடல்ஸா இருக்கட்டும், எல்லாமே காரோட டேஷ்போர்டுக்கு கீழே அதுவே போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. அதுக்கப்புறமா நமக்கு எந்த இடத்துக்கு போகணுமோ டெஸ்டினேஷனை மட்டும் சூஸ் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா காரை நம்மள போய் கொண்டு விட்டுரும். இந்த காரால நார்மல் ஸ்டேட்ல இருந்து 250 மில்லிமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆக முடியும். ஐந்தாவது நம்ம பார்க்க போறது மெர்சிடஸ் பென்ஸ் F015 லக்ஸரி இன் மோஷன். இந்த காரோட எக்ஸ்டீரியரை ஸ்டீல், அலுமினியம், ஹை ஸ்ட்ரென்த் கார்பன் ஃபைபர் மூலமா உருவாக்கியிருக்காங்க. அப்படியே இன்டீரியர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் ஸ்பேஷியஸா சூப்பரா இருக்கு. டுவல் சைடு ஆட்டோமேட்டிக் டோர் ஓப்பனும் இந்த கார்ல இருக்கு. இந்த காரை வந்து நீங்க டிரைவ் பண்ணும்போது ஸ்டியரிங் மூலமா கண்ட்ரோல் பண்ணியும் ஓட்ட முடியும். பட் நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் பேசணும் அப்படின்னா காரை ஆட்டோமேட்டிக் மோட்ல போட்டுக்கிட்டா போதும். ஸ்டியரிங் அப்படியே டேஷ்போர்டு கீழே போயிடும். சீட் அப்படியே ரொட்டேட் ஆகி ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுற மாதிரி நம்ம சூப்பரா ஒரு கேபின் மாதிரி இந்த கார் மாறிடும். முழுக்க முழுக்க டச் ஸ்கிரீன் மூலமா ஆல்ரெடி நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்க பிளேசஸை சூஸ் பண்ணா மட்டும் போதும், கார் ஆட்டோமேட்டிக்கா டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும். ஆறாவது நம்ம பார்க்க போறது ஆடி ஐகான். முழுக்க முழுக்க ஆட்டோமேட்டிக் மட்டும்தான் இந்த கார். ஸ்டியரிங் கூட இந்த கார்ல கிடையாது. இன்டீரியர் டிசைன்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஸ்பேஷியஸா சூப்பரா உருவாக்கியிருக்காங்க. இந்த கார்ல 600 3D பிக்சல்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல செட் பண்ணியிருக்காங்க. இதோட இன்டீரியர் வந்து ஒரு லக்ஸரி கேபின் எப்படி இருக்குமோ அந்த கேபினை பேஸ் பண்ணி தான் உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஸ்டியரிங் இல்லாததுனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் தான். வெறும் 30 நிமிஷம் சார்ஜ் போட்டா போதும், உங்களால 800 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு வர முடியும். இதுல 400 ஹைஸ்பி பவர் இருக்கிறதுனால 250 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடா போக முடியும்.
ஏழாவது நம்ம பார்க்க போறது மினி விஷன் நெக்ஸ்ட் 100. ரோல்ஸ் ராய்ஸ் மற்றும் பிஎம்டபிள்யூட பார்ட்னர்ஷிப்ல உருவாக்கப்பட்டது தான் இந்த மினி விஷன் கார். டிரைவர் கார் கிட்ட வந்ததும் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஜஸ்ட் டிஸ்ப்ளே ஆகக்கூடிய இதை தொட்டா மட்டும் போதும் காலை வச்சு டோர் ஆட்டோமேட்டிக்கா மேல ஓபன் ஆயிடும். உள்ள என்டர் ஆனதும் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா சில்கால உருவாக்கப்பட்ட சீட்ஸ் தான். வேற லெவலா இருக்கு. அது மட்டும் இல்ல, உள்ள இருக்கக்கூடிய கிராஃபிக் டிசைன்ஸை எப்போ வேணாலும் நமக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த கார்ல வாய்ஸ் ரெக்கக்னிஷனும் இருக்கு. இந்த 7 கார்ஸையும் எப்போ அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு இன்னும் சொல்லலை. அதனால் இதோட அஃபிஷியல் ப்ரைஸையும் யாரும் இன்னும் சொல்லாமல் இருக்காங்க. ஆனால் இந்த கார் வெளியே வரும்போது கண்டிப்பாக வேறு லெவலாக இருக்கும். உங்களுக்கு இந்த கார்ஸில் எது ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்றத எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிக் மிஷின்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.